நம்ம பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீரீஸ்ல இது நமக்கு 47வது நாள். காலையிலே எழுந்திரிச்சு பழலாம் வேலைக்கு முடிச்சுட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு ஒரு செம்பு ஃபுல்லாக தண்ணி குடிச்சு முடிச்சிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு செம்பு ஃபுல்லாக தண்ணி குடிச்சு முடிச்சா அதுக்கடுத்து நடக்க வேண்டிய வேலையெல்லாம் பக்கமாக நடக்கும், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சரி, அதுக்கப்புறம் துணியெல்லாம் இருந்தனால எல்லாத்தையும் எடுத்து போட்டு அப்படியே துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். துவைச்சு முடிச்சு வீட்டுக்குள்ளே வந்தால் நிறைய அழுக்காக இருந்த காரணத்தினால எல்லாத்தையும் அப்படியே ஒதுங்க வச்சு எல்லாம் அப்படியே கூட்டி பெருக்கி எல்லாத்தையும் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். எப்படியே வீடு எல்லாம் நீட்டாக இருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப டயர்டாக இருந்த காரணத்துலாம் அப்படியே சும்மா உக்காண்டிருக்கும் போது ஒரு யோசனை வந்துச்சு. சரி, என்ன பண்ணலாம், சும்மா ஏதாச்சும் உரையலான்ட்டு அப்படியே சும்மா எடுத்து கிறுக்கிட்டு இருந்தேன். அப்படியே முடிச்சுட்டு பசி வந்தனால அப்படியே செப்பல் மாட்டிட்டு அப்படியே சாப்பிட கிளம்பிட்டேன். இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பயங்கரமான சாப்பாடு, ஐஸ் பிரியாணி தான். சரி, அதுக்கு முன்னாடி வீட்டில் அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துன்ட்டு ஐஸ் பிரியாணி வந்துச்சு. அப்படியே ஐஸ் பிரியாணி சாப்பிட்டு அப்படியே திரும்பி வீட்டுக்கு வந்தால் படிக்க வேண்டிய நிறையா இருந்தாலும் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. சரி, அதனால அப்படியே படிக்க உக்காண்டேன். சரி, அப்புறம் கடைக்கு போயிட்டு ரொம்ப பசிக்கிறதுனால முட்டை வாங்கிட்டு வந்து முட்டை சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். வீடியோட இன்னைய டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க மக்களே.